Operators in Java. Operators are used to perform operations on variables and values. அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு இடையில நான் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ரெண்டு வேரியபிள் வச்சு அதை எனக்கு ப்ளஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வரணும். இந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ்க்காக ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் சிம்பிள்ஸ். அது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் ஜாவாவில் சப்போர்ட் பண்ணுதுன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக மேக்ஸில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது கூட மாடுலஸ், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. மாடுலஸ் அப்படின்னா ரெண்டு வேரியபிளை எனக்கு டிவைட் பண்ணணும், ஆனால் டிவைட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டில் அதோட ரிமைண்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், குவேஷன்ட் வேரோட வேல்யூ நம்மளுக்கு வரும். இப்போ 10/2 அப்படின்னா 5 அப்படி அந்த குவேஷன்ட் வேல்யூ மட்டும்தான் நமக்கு கெட் பண்ண முடியும் நார்மலாக டிவிஷன் பண்ணும்போது. மாடுலஸ் சிம்பிள், அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள் தான் இந்த இடத்துல நம்ம மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள், இந்த மாடுலஸ் சிம்பிள் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு குவேஷன்ட் வராது, ரிமைண்டர் மட்டும் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு 10, ஒய்க்கு 20 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ் பர்சன்டேஜ் ஒய்ன்னு போட்டிருக்கேன்னா இது மாடுலஸ். அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூவை எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ இந்த இடத்துல ஒய்ங்கிறதுக்கு வேல்யூ என்ன இருக்குது, 12. அதாவது இந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து 12. அந்த 12 எனக்கு வந்து நீ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த பிரிண்ட் லைனில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் டைரெக்டாகவே இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சு இந்த ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது இங்கே டைரெக்டாக நீங்கள் கூட சிஸ்டமில் நீங்கள் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ரன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது என்னென்னு புரியும். 1 ஒரு லெட்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு செகண்ட் லைனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 20 அப்படின்னு இருக்குது. இங்கே இன்னும் ஒய் 20 தான் இருக்குது, நீங்கள் என்ன இங்கே 20 பிரிண்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதில் என்னென்னா இந்த ஒய்க்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த லைனில் வந்து ஆப்ரேஷன் நடக்கும். அதை நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல இது ஒய் வந்து 20 தான் இருக்குது. இதை நான் ஒரு தேர்ட் வேரியபிள் போட்டு இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது டிக்ரிமெண்ட் ஆகிறது தெரியும். ஓகேவா? பட் இந்த இடத்துல இது இப்படி தான் இருக்கும். இந்த 20ங்கிறது மைனஸ் ஆகணும், 19 தான் வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் லைன் கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்துடும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னா நான் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அசைன்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போது ஒரு வேரியபிளுக்குன்னு வேல்யூ வந்து ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் x = 5 அப்படின்ட்டு நான் வந்து டைரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு வந்து இன்டைரக்டாக கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x + 3 அப்படின்னு இருக்கா. இது நான் இன்டைரக்டாக எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா x = x + 3 அப்படின்னு இன்டைரக்டாக இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதாவது எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு நான் வந்து என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸில் இருக்கிற வேல்யூ +3. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து 5ன்னு வேல்யூ இருக்குது. அந்த 5 கூட 3 ப்ளஸ் பண்ணி 8ன்னு ஆகிடுச்சா. இப்போ அந்த 8 வந்து எனக்கு எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வை. அதாவது எனக்கு வர ரிசல்ட்டை எந்த வேரியபிள் நான் வந்து ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் x - 3. இப்போ 5 - 3, அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன 5. இப்போ 5 - 3 எவ்வளோ 2.
அந்த 2ங்கிற ரிசல்ட்டை நான் எக்ஸ்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல இங்கே பெர்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, அப்புறம் மாடுலஸ் ஈக்குவல் டு. இந்த மாடுலஸ் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அண்டு, ஆறு, நாட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு. அண்டு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கண்டிஷன், அதாவது எக்ஸ் அண்டு 3 அப்படிங்கிறது சில லாஜிக்கலாக பர்ஃபார்ம் ஆகும். லைக் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகும். அதோட பிட்வைஸில் நமக்கு தெரியாது, ஹியூமன்ஸ் நமக்கு தெரியாது, பட் மிஷினுக்கு தெரியும். அண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பிட்வைஸ் லெவலில் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி அது எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதே மாதிரி தான் ஆர், அதே மாதிரி தான் நாட்டும். இந்த லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் ஆல்ரெடி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா இது வந்து ஒரு நம்பர், அதாவது 5 அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு நமக்கு பிட்வைஸ் லெவல்ஸ் இருக்குல்ல, அதாவது 0s and 1s இருக்குல்ல, 0, 1, 1, 0 இந்த மாதிரி சில பைட்ஸ் பிட்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல. இதில் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, லெஃப்ட் ஷிஃப்ட் 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா அந்த பிட்ஸில் பிட் லெவலில் எனக்கு வந்து 3 பிட்டு தள்ளணும். 3 பிட்டு தள்ளணும் அப்படின்னா 3 பிட்டு சைடில் கொண்டு வரணும். ஓகேவா? அதுதான் இங்கே மீனிங். அதே மாதிரி தான் ரைட் ஷிஃப்ட்டு. ரைட் ஷிஃப்ட் அதே தான். இப்போ எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 5ன்னு அப்படி இருக்குது. அந்த 5ல் பிட் வைஸில், அதாவது 0, 1, 1, 0 இந்த மாதிரி பிட் வைஸஸில் 3 டிஜிட் எனக்கு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு மீனிங் இங்கே. ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் கோடிங் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதுதான் இந்த எக்ஸாம்பிள். லெட் மீ ரன் திஸ். ஆன்சர்ஸ் தெரியுதா? இந்த லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, 2 வேரியபிளை எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக, லைக் 2 வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்க அந்த டேட்டாஸ் வந்து எனக்கு சிமிலராக இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை ஒன்று விட ஒன்று கிரேட்டர் தானே இருக்கா, லெஸ் தானே இருக்கா, இந்த மாதிரி சில கம்பேரிஷனுக்காக நான் வந்து இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டால் அந்த இடத்துல என்ன மீனிங்னா, அந்த வேரியபிளுக்கு நான் டேட்டா அசைன் பண்ணுறேன், இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் 2 டபுள் ஈக்குவல் டு, அதாவது 2 ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு மீனிங். இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டரில் என்னென்ன சிம்பிள்ஸ் வருதுன்னா, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சில கம்பேரிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? அதாவது நான் எக்ஸுக்கு வந்து 10 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ஒய்க்கு வந்து 20 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸில் என்ன இருக்கும், 10 இருக்குது, ஒயில் 20 இருக்குது. 10 ஈக்குவல் டு 20 ஃபால்ஸ் தானே, ஸோ ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 10 20 நாட் ஈக்குவல், ஸோ ட்ரூ. நானே இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், அதாவது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா ஆமாம் நாட் ஈக்குவல், 10 நாட் ஈக்குவல் டு 20 தானே, ஸோ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் லெஸ் தென் ஒய், நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், இதுவும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. 10 வந்து 20 விட லெஸ் தென், ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா செக் பண்ணுறேன், அது வந்து இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சில கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக. லாஜிக்கலி மீன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ரிசல்ட்டா இல்லை சக்ஸஸ் ரிசல்ட்டா அந்த மாதிரி நான் பார்க்குறதுக்காக. இதில் வந்து எனக்கு 3 சிம்பிள்ஸ் இருக்குது.
லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட். அதாவது இந்த லாஜிக்கல் அண்டு டபுள் அண்டு சிம்பிள் போட்டிருக்கோமா, ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அண்டு சிம்பிள் வெறும் ஒரே ஒரு அண்டு சிம்பிள் மட்டும் பார்த்தோம். இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டபுள் அண்டு சிம்பிள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்டிஷனுக்கான லாஜிக் மட்டும்தான் என்னால் செக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு அண்டு சிம்பிள் போட்டிங்கன்னா அது லாஜிக்கும் தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஜீரோஸ் ஒன்ஸ் அந்த பிட்ஸ் இருக்குல்ல, அந்த பிட் வைஸில் எனக்கு வந்து லாஜிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இப்போது இந்த அண்டு சிம்பிள் என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு அண்டு சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 5 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 10. இந்த அண்டு சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கண்டிஷன் இருக்குது. எக்ஸ் லெஸ் தென் 5ங்கிறது ஒரு கண்டிஷன். இந்த அண்டு சிம்பிளுக்கு ரைட் சைடில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, எக்ஸ் லெஸ் தென் 10. மொத்தத்தில் எனக்கு இந்த இடத்துல 2 கண்டிஷன் இருக்குது. இந்த 2 கண்டிஷன், அதாவது 2 லாஜிக் இருக்குது. இந்த 2 லாஜிக்குமே எனக்கு ட்ரூ. அதாவது எக்ஸ் லெஸ் தென் 5ஆகவும் இருக்கிறது அது ட்ரூ ஆகணும். எக்ஸ் லெஸ் தென் 10 இந்த கண்டிஷன் இருக்கியா, அதுவும் வந்து ட்ரூ ஆகணும். இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகிற பட்சத்துக்கு எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆர். அண்டு மாதிரி தான் ஆரும், பட் ஆரில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட, ஆருக்கு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட ஆர் வந்து எனக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு. அதாவது இந்த நாட் கண்டிஷன் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு அது ட்ரூன்னு ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கணும். இந்த நாட் சிம்பிள் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ரிசல்ட்டில் ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிடும். ட்ரூனா ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ்னால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நான் எக்ஸுக்கு வந்து 10, ஒய்க்கு வந்து 20 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். வெயிட். இப்போ எக்ஸுக்கு வந்து நான் 10 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸை வந்து லெஸ் தென் 5 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 10 இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல அண்டில் 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆர்லேயும் எனக்கு ஒரு கண்டிஷன் கூட இந்த இடத்துல ட்ரூ ஆகலை, ரெண்டுமே ஃபால்ஸு. அதனால் எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸு. அதாவது இந்த அண்டில் நான் கொடுத்துருக்கல இந்த கண்டிஷன், அதை தான் இந்த நாட்டு ஆப்ரேட்டர் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் தான். ஆனால் நாட்டுன்னு நான் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டு பாருங்களேன், ட்ரூன்னு தான் வந்திருக்கு. அதாவது ரிசல்ட்டு ஃபால்ஸாக இருந்தாலும் அவுட்புட்டில் ட்ரூன்னு தான் பிரிண்ட் பண்ணும் நீங்கள் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணனால். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிட்வைஸ் லெவலில் எனக்கு அதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பிட்வைஸ் மீன்ஸ் நம்ம ஒரு டேட்டா எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20 இந்த மாதிரி டேட்டாஸ்க்கு சில பிட்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது போய் ஸ்டோர் ஆகிறது வந்து மெமரியில் 10 அப்படின்னு ஸ்டோர் ஆகாது. அதுக்கு பதிலாக மிஷின் கோடில், அதாவது மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸில் 0s and 1s தான் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி பிட் லெவலில் எனக்கு ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகணும். இப்போ நம்ம வேரியபிளில் டேட்டா ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை டைரெக்டாக நம்ம ப்ளஸ் பண்ணுறதோ இல்லை அதுக்கு வந்து நாட் சிம்பிள் போடுறதோ இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் இதை தாண்டி பிட்வைஸில் கூட நமக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது. அண்டு, ஆர், எக்ஸ்ஆர், பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் நாட். அதாவது இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் நாட் சிம்பிள் டில்டட் மாதிரி போடணும். ஆல்ரெடி நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ரைட் ஷிஃப்ட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, அன்அசைனட் ரைட் ஷிஃப்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். லெட் மீ ரன் திஸ் கோட். நான் எக்ஸுக்கு வந்து 10 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். எக்ஸ் அண்டு 6 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த எக்ஸில் எனக்கு 10ன்னு இருக்குமா, இந்த இடத்துல அண்டு 6 அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி R3 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாட், அந்த
ஒரு கேப் சிம்பிள் மாதிரி போட்டு 2 அப்படின்னு போட்டால் தான் இந்த இடத்துல நாட். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஷிஃப்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டு இது வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு என்னென்னு புரியும். See, this is the output. இப்படி தான் நமக்கு அவுட்புட் வரும். பிட்வைஸ் லெவலில் இந்த அவுட்புட் வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட் இது.